வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இன்றைக்கி எபிசோடில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். கோதை, அர்ஜுன், கார்த்தி எல்லாருமே கோதை தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இப்போது அசோசியேஷனுக்கு கிளம்பி வராங்க. சரஸ்வதி, தமிழ் 2 பேருமே இப்போது ஓட்டிங்க்கு வரதுக்கு முன்னாடி கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வராங்க. அர்ஜுனை பார்த்த உடனே உமாபதி சார் ரொம்ப கோவமாக திட்டுறாரு. ஜெயிக்கிறதுக்காக இப்படிலாமா கீழ்த்தரமாக வேலை செய்வீங்க அப்படின்னு கேட்குறாரு. உமாபதி சார் இப்போது கோதிட்ட சொல்கிறாரு, நேர்மையாக இருக்கிறவங்க நேர் வழியில் ஜெயிக்கணும், இந்த மாதிரியாக குறுக்கொலியில் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அசோசியேஷன்ஸ் மெம்பர்ஸ்லாம் வந்துடுறாங்க. உமாபதி சார் எலெக்ஷன் நடக்கிற டைமில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சொல்லிட்டு போகிறார் இந்த ஆள் அப்படின்னு அர்ஜுன்கிட்ட கோதை கேட்குறாங்க. நம்ம சின்ன கம்பெனி ஓனர்ஸ்டெல்லாம் பார்த்து பேசணும்ல, அதை பற்றி தான் சொல்லிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சமாளிக்கிறார் அர்ஜுன். அதில் என்ன நம்ம நேர்மை இல்லாமல் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க கோதை. அம்மா அவங்க தோக்குற பயத்தில் ஏதோ உளறிட்டு போகிறாங்கம்மா அப்படின்னு அர்ஜுன் சொல்கிறாரு. அடுத்ததான் வசு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்க போதுன்னே தெரிலம்மா, ரொம்ப டென்ஷனாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரகலா சொல்கிறாங்க, நானும் எனக்கு தெரிஞ்ச கம்பெனி ஓனர்ஸ்ட்டை தமிழுக்கு தான் ஓட்டு போட சொல்லியிருக்கிறேன், பார்க்கலாம் என்ன ரிசல்ட் வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பரமன் இப்போ அவரோட ஒய்ஃப்டையும் அவங்க அத்தைட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. மாப்பிள்ளை இப்போ தான் கால் பண்ணுனா கண்டிப்பாக கோதையம்மா தான் ஜெயிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்கிறாரு. கோதையம்மா தான் ஜெயிக்க போகிறாங்களா, தமிழுக்கு ஓட்டே நிறையா வரலையா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தமிழுக்கு இப்படி தான் ஆகணும், எல்லாரும் முன்னாடியும் அவன் தோற்று அசிங்கப்படணும் அப்படின்னு அர்ஜுனோட அக்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க. பரமன் சொல்லிட்டு இருக்கிறாரு, கண்டிப்பாக இந்த தமிழ் எலெக்ஷனில் தோற்று தான் போக போகிறான், இந்த தொழிலை விட்டே போயிடுவான், அதுக்கப்புறம் வடநாட்டு பக்கம் போய் காயலாங்கடை தான் வைக்க போகிறான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்ட சந்திரகலாவுக்கு இப்போ ரொம்ப கோபம் வந்துடுது. இன்னும் ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ளே எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க வசு. எங்கள் கோதையம்மா தான் ஜெயிக்க போகிறாங்க, அந்த சந்தோஷத்தில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு பரமன். சந்திரகலா சொல்கிறாங்க, சம்மந்தி ஜெயிக்க போகிறத நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி தெரியலை, தமிழ் தோக்குறத நினச்சில சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அர்ஜுன் அம்மா சொல்கிறாங்க, என்னோட பையனை கத்தியால் குத்துனவன் தோற்று தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கதையை சொல்லிட்டு இருக்க போகிறீங்க அப்படின்னு சந்திரகலா கேட்குறாங்க. நீங்களாம் யார், எந்த காரணத்துக்காக இங்கே வந்திருக்கிறீங்க எல்லாமே எனக்கு தெரியும், உங்களை பற்றின உண்மையை நான் கோதையம்மாட்ட சொன்னேன்னா அடுத்த நிமிஷம் நீங்கள் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்ருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை பற்றின உண்மையை கோதையம்மாட்ட நானே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வாழ்ந்துட்டுருக்கிற இந்த வாழ்க்கை அப்புறம் உங்களுக்கு நிலைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரகலா. அடுத்ததாக ஓட் கவுண்டிங் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கோதை தான் லீடிங்கில் இருக்கிறாங்க. பரமன் இப்போ அவங்க வராரு, என்ன நம்ம ஜெயிச்சிட்டோமா, நான் வெடிலாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், வெடி போடட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்ததாக செகண்ட் ரவுண்ட் ஓட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கோதைக்கு 86 வாக்குகள், தமிழரசன் 102 வாக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கோதை இப்போது கார்த்திகிட்ட கேட்குறாங்க, நேற்று வந்த எல்லாருமே நமக்கு தானே ஓட்டு போடுறேன்னு சொன்னாங்க, நம்மளை எல்லாரும் ஏமாற்றிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அமைதியாக பேசுமா, நீ பேசுகிறது மற்றவங்களுக்கு கேட்டால் தப்பாக நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு நடேசன். கடைசியாக இப்போது ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஃபைனல் கவுண்டிங்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சில மெம்பர்ஸால் ஓட்டு போட வர முடியலை, மொத்தம் 250 ஓட்டுகள் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கோதை இண்டஸ்ட்ரீஸை சேர்ந்த கோதை அவர்களுக்கு 102 வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழரசன் 148 வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சுற்றி இருக்கிற எல்லாரும் சரஸ்வதியும் கிளாப் பண்ணுறாங்க. கோதை ரொம்ப அதிர்ச்சியாகி பார்த்துட்ருக்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.